நேர்முக உதவியாளர் வளர்ச்சி அப்படிங்கிற பிரிவில் நான் இருக்கேன். வேலைக்கு போய் எங்கே எல்லாமே சொன்னாங்க, என்ன சொல்கிறாங்க, வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வயசில் நீ படித்து என்ன பண்ண போகிற, எல்லாரும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் பற்றி நான் கவலையே படலை. எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்பா இல்லைனாலும் அவங்க இருந்த ஃபேமிலி பென்ஷன் மூலியமாக தான் நான் இப்போயும் படித்து நான் நிற்கிறேன். அப்போ எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணேன். எஸ்ஐயில் வரல. சரி, நம்ம அடுத்த எக்ஸாம் பிசியும் கிளியர் பண்ணி அடுத்தது இப்போது குரூப் 4ல் 173 போட்டு இப்போ ரூரல் டெவலப்மெண்ட்டில் இருக்கேன். நான் சார் சொல்கிற மாதிரி நானும் எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். திருக்குறள் பிடிச்சதுனால தான் நானுமே இந்த படிக்கவே வந்தேன். நிஜமாக நான் 2 திருக்குறள் சொல்லிட்டு நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பயன் தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடனும் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் இருக்கும். நான் இப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ நான் அந்த டிஎன்பிசி வாசலில் நின்று பார்த்தது ஒன்று தான். என்னன்னா, அந்த ஒரு பையனோட 5 பேர் 6 பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். மனசாட்சி தொட்டு பார்த்து சொன்னோம்னா அந்த பையன் படிக்கிறப்ப எத்தனை பேர் இதில் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நிஜமாக அந்த பையன் நிஜமாக ஒரு நல்ல வார்த்தைக்காக நாங்கள் நிறைய இயங்குறோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நல்லா படி, கண்டிப்பாக வரும், அடுத்ததுக்கு மேலே போவோம். இன்னும் நல்ல வார்த்தை சொல்லக்கூட ஆள் இல்லை சார் நிஜமா. ஆனால் வெற்றி பெற்றவனும் அந்த வெற்றியில் எல்லாமே பங்கு கேட்குறாங்களே தவிர அவங்க தளர்ந்திருக்கிற நேரத்தில் யாருமே உதவி பண்ணல சார். அதனால நான் தளர்வாக நேரத்தில் எனக்கு உதவி செஞ்ச அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.